ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரேஷன் அரிசியில் வந்து நல்லா சூப்பராக நல்லா மெத்துன்னு சூப்பராக இருக்கிற மாதிரி இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்ம சொன்னால் தான் தெரியுமே வந்து ரேஷன் அரிசி செஞ்சோன்றது, அந்த அளவு சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம குண்டு அரிசி போடுறாங்க இல்லையா, அந்த 5020ன்னு சொல்லுவாங்க. அந்த அரிசி வந்து நம்ம 2 படிக்கிட்ட நான் இன்றைக்கி ஊற வச்சுருக்கேன். வெள்ளை உளுந்து வந்து முழு உளுந்து இருக்கும்ல, அதுதான் நான் வந்து அது வந்து 200 கிராம் அளவு ஊற வச்சுருக்கேன். அரிசி வந்து 2 படி. இப்போ எப்போதும் போல் நம்ம மாவு வந்து இட்லிக்கு 2 ஈடாக போட்டு, நான் சின்ன கிரைண்டர் இல்லையா, அதனால் 2 இது வந்து 2 கல் வந்து இது உளுந்தும் 2 கல் வந்து அரிசியும் அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துப்பேன். நான் ஒன்றா அரைக்க மாட்டேன், தனித்தனியாக தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து 2 பாத்திரத்துலேயும் நம்ம வழித்து கரைச்சி வச்சிட வேண்டியதான். ஒரே பாத்திரத்தில் வச்சோம்னா டக்குன்னு பொங்கி மேலெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் கூட நமக்கு வந்து அரை இது வந்தால் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து மாற்றி வைக்கும்போது ஒரே இடத்துல ஊற்றி வச்சுக்கலாம் பாத்திரத்தில். அதனால் நான் இந்த மாதிரி தான் வைக்கிறது. ஏன்னா நம்ம வீட்டில் எல்லா நேரத்தில் வச்சுட்டு போயிருந்தோம்னா பொங்கி கீழே ஊற்றிடும். அதனால் இந்த மாதிரி வச்சுக்கும்போது நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ மாவு வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துலேயே பொங்கி வந்துடும். மழை நேரமாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதனால் அந்த பெரிய பாத்திரம் வச்சுக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இட்லி ஊற்றலான்ட்டு மாவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நல்லாவே பொங்கி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி காலைல வந்து நான் நைட்டு தான் எடுத்தேன். காலையில் வந்து நான் வந்து கார சட்னி அரைச்சிருந்தேன், அது அப்புறம் கொஸ்து நைட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே இப்போ அதை வச்சு தான் சாப்பிட போகிறோம். அப்புறம் முருங்கீரை பொடி வந்து நான் வீட்டில் எப்போதும் அடித்து வச்சுருக்கிறது பழக்கம். அதெல்லாம் வச்சு தான் இப்போ இட்லி சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இட்லி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுது இல்லையா, ரொம்பவே சூப்பராக நல்லா இருந்தது. எப்போதுமே இந்த அளவு தான் நான் அரைப்பேன், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை போட்டு அரைச்சி நம்ம பழக்கம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த உளுந்து அளவு அரிசி அளவு நமக்கு சரியாக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த அரிசி கிடைக்கும்போது நம்ம இட்லிக்கு மட்டுமே தனியாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாமல் இட்லிக்குனே தனியாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிசு தன்மைலாம் இருக்காது, நல்லா ஒயிட்டாக நல்லாவே இருக்கும். நல்லா ஒரு 2 3 தடவை கழுவிட்டாலே போதும். சில பேர் வெந்நீர்லாம் விட்டு கழுவணும்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. சாதாரணமாக செஞ்சாலே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில்